ஸோ வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பிவோட் தமிழ். ஸோ மைசெல்ஃப் பாலாஜி. ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இன்னைக்கு பெரிய மூவ் பண்ணலை. பட் எண்ட் ஆஃப் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 92 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட ஃபால் ஆகியிருந்தது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 200 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகியிருந்தால் கூட 220 பாயிண்ட்ஸ் நியர்லி, ஓகேங்களா, ஃபாலோ ஆயிருந்தால் கூட தென் ப்ரீமியம் பெருசாக போகவே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்திருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு புட்டை எடுத்து வச்சு ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, பட் ப்ரீமியம் போயிருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நடந்தது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் டேயில் ஒரு லாஸ்ட் 45 மினிட்ஸ், ஓகேங்களா, 90 நிமிஷம் இருக்கலாம் அதிகபட்சம், அது மார்க்கெட் புல்லிஷாக இருக்க ட்ரை பண்ணிச்சு. பட் ப்ரீமியம் அதே மாதிரி கொஞ்சம் தான் மூவ் ஆச்சு. ஓகேங்களா? தென் இது வந்து மார்க்கெட் ஈவன் தோ ஓவரால் டைரெக்ஷன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் டே கேண்டில் படி மார்க்கெட்டு திரும்பவும் எப்போ இதுக்கு மேலே போகுதோ, அதாவது 807க்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டு மேலே போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ண முடியும். தென் இல்லை அப்படின்னா மறுபடியும் வெயிட் பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா? அது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணால் நம்ம பொசிஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணலாம். இது நிஃப்டியோட நிலமை. ஓகேங்களா? தென் பேங்க் நிஃப்டியோட நிலமை என்ன அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியோட நிலமையை பார்த்தீங்கன்னா அது 2 நாளாக கண்டினியூஸ் டோஜியாக தான் இருக்குது. ஹை அண்ட் லெவலில் உடைக்க முடியல. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி புல்லிஷாகவே தான் வியூவை மெயின்டைன் பண்ணுறது தான். ஈவன் மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்ட வரைக்கும் தான் மார்க்கெட்டு நிஃப்டி கீழே போகும்போது ஃபால் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிவர்சல் பண்ணி அது ஆக்சுவலாக டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவன் மேலே தான் போச்சு. பட் என்னன்னா இதுலேயும் ப்ரீமியம் பெருசாக போல. மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் சின்ஸ் கீழேருந்து எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கூட ஹோல்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 288 பாயிண்ட் போயிருந்தால் கூட உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரீமியம் போயிருக்கும். நீங்கள் அப்போ அந்த மணியில் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் டீப் இந்த மணியாக இருந்தால் கூட ஒரு 150 180க்கு மேலே போயிருக்க வாய்ப்பு இல்லை. டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவெண்ட் இருக்கனால பார்த்தீங்கன்னா சரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. டோஜியாக இருக்குது. ஒன்ஸ் நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணுதுன்னா ஓகே, அடுத்த லெவலுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. நாளையோட லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதிகபட்சம் 51,315, அதுக்காக 1000 பாயிண்ட் ரேலின்னு கிடையாது. பட் மேக்ஸிமம் லெவல் எவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் டேயில் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதுன்ட்டு, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இது வந்து நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டோஜியாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? தென் அதே போல் ஸ்டாக்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்டாக் ரிசல்ட் ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா ஒலாட்டில் கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் இருந்தது. தென் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் பாருங்கள். ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் வந்து 34% இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்கம் வந்து போன தடவை விட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பெருசாக அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் இன்கம் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நீங்கள் ட்ரெண்டோட லெவலை பார்த்தீங்கன்னா ஈவன் அது லாஸ்ட் டைம் ரிசல்ட் வரும்போது கூட அதே தான் நடந்தது. தென் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் எங்கே சப்போர்ட் எடுத்ததோ தென் இதே தான் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் மேல்கொண்டு கீழ்கொண்டுன்னு வர மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மந்த்லி பிளான் கூட பாருங்கள், 3 மந்த்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட்டு மேலே போக முடியல. ஸ்ட்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. மார்க்கெட் கீழே தான் வருது. இப்போ வந்து 4636 வரலாம். தென் அதுக்கப்புறம் மேல்கொண்டு சப்போர்ட் எடுத்துட்டு தென் பவுன்ஸ் பேக் பண்ணி தான் பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆயிருக்குது ஆல்மோஸ்ட் 8%, ஆல்மோஸ்ட் 8.5% வரைக்குமே ஃபாலோ ஆச்சு. அதுவும் லாஸ்ட்டு 45 மினிட்ஸில் மட்டுமே. ஓகேங்களா? லாஸ்ட்டு 45 மினிட்ஸில் மட்டும்தான் ஃபால் ஆச்சு. தென் அது ஓவராலாகவே நெகட்டிவில் இருந்தால் கூட லாஸ்ட் 45 மினிட்ஸில் சரியான ஃபால் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இது வந்து ட்ரெண்டோட நிலமை. நாளைக்கு மேற்கொண்டு கீழ்கொண்டு வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்று. தென் அடுத்தது எஸ்பிஐ பாருங்கள். எஸ்பிஐ ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? இது 83% ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிடக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ்க்கு அப்புறம் ஸோ அது ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் தான். பட் இங்கே எஸ்பிஐயோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ரிசல்ட் நல்லா கொடுத்தா மேலே போயிடணும் ப்ரோ, ரிசல்ட் கம்மியாக சரியில்லைன்னா கீழே வந்துடணும் ப்ரோ, அப்படிங்கிறது விஷயம் இல்லை. இது நீங்கள் பொசிஷன்ஸ் எப்படி எடுத்து வச்சுருக்காங்களோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இப்போது இந்த டோஜி இருக்குது பாருங்கள், இந்த டோஜியோட ஹை அண்ட் லோவை இன்னமும் பிரேக் பண்ணலை. ஸோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு, அதாவது இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மேல்கொண்டு கீழே வரதான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 900 வரைக்கும் போயிருப்பான். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 920 வரைக்கும் போயிருப்பான். ஆமாம் சார், 912 வரைக்கும் போயிருக்கான். ஸோ இவன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் 3 மந்த்ஸ் எடுத்துட்டாலும் சரி, 5 மந்த்ஸ் எடுத்துட்டாலும் சரி, ஸோ அவனோட கணக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 அவன் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எப்போல இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24லேருந்து 8வது மாதத்துலேருந்து அவன் கீழே தான் வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சரியில்லாதனால இந்த கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. இந்த அதை 809லேருந்து 722ங்கிற ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஹை அண்ட் லோ உடச்சா மட்டும்தான் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடியது இது என்னென்னா ட்ரேடிங் பண்ணி தான் பண்ண முடியுது. ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ணால் தான், லோவை பிரேக் பண்ணால் ஓகே இன்னொரு கன்சல்டேஷன் வெயிட் பண்ணுவோம், தென் மார்க்கெட் ரிவர்ஸ் அவுட்டுன்னு வெயிட் பண்ணணும். இல்லை ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா?
இது எஸ்பிஐயோட கண்டிஷன். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா வந்திருக்கு ரிசல்ட்டு. பிரிட்டானியாவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சின்ஸ் மார்னிங்லேருந்தே அது ஒரு கன்சல்டேஷன் மோடில் தான் இருந்தது. பிரிட்டானியாவோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பெருசாக இல்லைனா கூட 1.42% தான் இயர் ஆன் இயர், ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இதோட இம்பேக்ட்டும் நாளைக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ மேல் கொண்டு கீழ் கொண்டு வருதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போது இவன் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஹையில் இருக்கான், ஓகேங்களா. 3 மாதம் 4 மாதம் பாருங்கள், எத்தனை மாதத்தில் வேணாலும் 1 2 3 4 5 மாதத்துலேருந்து அவன் கீழே தான் போயிட்டுருக்கான். இப்போ இந்த ஸ்டாக்கு கீழே தான் போகணுமான்னு கேட்டால் மேபி இவன் 4669 வரைக்கும் போக ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகவும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவன் ஆல்ரெடி ஷார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. அப்போ மேற்கொண்டு கீழே தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள் 5370 அவன் கீழே வந்துட்டான். அப்போ அவன் கீழே தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. இது வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கும்போது அவங்க எந்த பக்கம் எடுத்து வச்சுருக்காலும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களோட பொசிஷனு. அவன் ரிசல்ட் சரியில்லை அதுக்காக கீழே போயிடும், ரிசல்ட் நல்லா இருக்குது மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, ஓகேங்களா. அதே போல் ஆர்இசியோட ரிசல்ட் பாருங்கள். சாரி, ஆர்இசியோடதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லியில் பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு ஸ்டாக்குமே அது வந்து அந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போக முடியல. பட் இதெல்லாம் ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21% இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா கம்பேரிசனில் ஜாஸ்தியாக இருக்குது. குவார்டர்லி பார்த்தீங்கன்னா 4.7%. பட் இது எல்லாமே கீழே இருக்குது, ஓகேங்களா. கீழே இருக்குது ஒரு ஸ்டாக் அப்படின்னா அவன் மேல் கொண்டு போக ட்ரை பண்ணுறான்னு பார்க்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்கான், 1.39% தான். அது வந்து ஆல்ரெடி தெரியும், அதனால் மேற்கொண்டு கீழே ஒன்று தான் அவன் வந்து மறுபடியும் பை அண்ட் டிப் பண்ணுறானான்னு. இன்கேஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸுகள்லாம் என்ன ஆகுனா நாளைக்கு ஒரு பை அண்ட் டிப் மாதிரி, அதாவது யூஎஸ் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டில் வருதுன்னா இவங்க செல் அடிச்சிடுவாங்க. இல்லை அவங்கள பாசிட்டிவ் ஆகணும், இந்த மாதிரி ஸ்டாக்ஸு இனிஷியலாக ஒரு ஷார்ட் கவரிங் இது பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போது. ஆர்இசி வந்து உங்களுக்கே தெரியும் வால்யூம் ஜாஸ்தி, 1000 rupees நினைக்கிறேன், லாட் சைஸு 1000 லாட் சைஸு. ஸோ அதனால் ஒரு மொமெண்டம் தர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஷார்ட் கவரிங் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. தென் ஆர்இசி. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல். அடிக்கடி சொல்லுவோம், பாரதி நீ கண்ட புதுமை வீடுங்கள் எங்கு கீழே போகுமா இன்னும் அங்கே அப்படின்ட்டு. ஸோ இவனும் கூட பாருங்கள், நீங்கள் மந்த்லி கூட எடுத்து பாருங்கள், 3 months அவன் கன்சாலிடேஷனில் தான் இருக்கான். ஸோ இவனாலும் ஒரு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இவன் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நல்ல ப்ராஃபிட்ஸை கொடுத்துருக்கான், ஓகேங்களா. ஸோ எவ்வளவு அதாவது 16,135 கோடி கொடுத்துருக்கான், 460% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஓரளவுக்கு மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் மார்க்கெட் வந்து எப்பயுமே என்ன கொடுக்கும்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காதுங்கிற மாதிரி தான் நம்ம எப்பயும் எதிர்பார்க்கணும். எதிர்பாருங்கிறத மார்க்கெட் சொல்ல விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டால் டிக்சனோட ரிசல்ட் நல்லா தான் இருந்தது, ஆனால் அதுவும் ஷார்ட் தான் பண்ணாங்க அன்றைக்கி, ஓகேங்களா. அடுத்த 2 days தொடர்ந்து ஷார்ட் தான் பண்ணுச்சு, 10% மேலே ஃபால் ஆச்சு. ஸோ அது மாதிரி இருக்குது. பட் என்னன்னா இது ஒரு கன்சாலிடேஷனில் இருக்கனால இப்போ வந்து 1685 மேலே போகுது. அது 3 மாதம் லோவுக்கு அதாவது ஹைக்கு மேலே போகுதுன்னா ஓகே மேலே போக வாய்ப்பு இருக்குது, 779 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பாரதி ஏர்டெல்லில், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்டாக்ஸோடது. தென் அதே போல் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது, பேங்க் நிஃப்டியோட ஈவெண்ட் இருக்குது. ஸோ பார்ப்போம் அதோடது ரேட் கட்டை பற்றி பேசும்போது அது என்ன நடக்க போகுதுன்னு. அதனால தான் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே கேண்டில் அவன் டோஜி மேலே டோஜியாக இருக்கான். இன்கேஸ் அது மார்க்கெட்டுக்கு ஃபேவராக வந்ததுன்னா அது ஒரு பிரேக் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் 51,200 இல்லை 300 ஏதோ வர வாய்ப்பு இருக்குது. பட் இதே மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நேராக கம் பேக் டு 10 and 20 சிபிஆருக்கு வர வாய்ப்பு இருக்குது, அதாவது 20 இஎம்ஐக்கு வர வாய்ப்பு இருக்குது, 10 இஎம்ஐக்கும் 20 இஎம்ஐக்கும் வர வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. நாளைக்கு இந்த ஈவெண்ட்டை பொறுத்து தான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டைரக்ஷன் தீர்மானிக்கும். ஒன்று, அதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டோட பிஹேவியரை வச்சு தான் மார்க்கெட்டு மேலே போதா கீழே போதா அப்படிங்கிறது தெரியும். அதை வந்து நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம், ஓகேங்களா. சரிங்களா. ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி நண்பர்களே, மீண்டும் நம் நாளை சந்திப்போம்.